சாப்பிட வந்த நேரத்துல அந்த ஸ்பாக் பிரதரை பார்த்துட்டு ஓடி வந்துட்டான் தம்ப. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். என்ன சொல்லுது? பிரியாணி பிரியாணி சொல்லுது. வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. மன்னிப்பாய சொல்லடி என் சகியே. நண்பர்களே, நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போது வந்து கிழக்கு மாகாணத்தில் நம்ம வீடியோ எடுக்கிற போகும்போது தான் நம்முடைய நண்பர், இவர் இப்போ நண்பர் ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் உமர் நசீப் அப்படிங்கிற ஒரு சேனலில் நிறைய விஷயங்கள் போட்டுருப்பார். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் சொல்கிறாங்க, ஒரு மிமிக்ரி கலைஞர் இந்தியாவில் வந்து மிமிக்ரி சம்மந்தமான நிகழ்ச்சிகள்லாம் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ நம்ம வீடியோவில் மிமிக்ரி ஒரு சில மிமிக்ரி வாய்ஸ் வந்து பேசி காட்ட போகிறாங்க. என்னென்ன மாதிரி வாய்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள மீடியாக்கள் இவரை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இலங்கையிலேருந்து மிமிக்ரி கலைஞர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சேனலோட சேர்த்து நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக அவருடைய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறங்க. என்னென்ன மாதிரி வாய்ஸ்லாம் பேசுவீங்க? என்னோடய பேர் வந்து உமர் நசீப். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுலேருந்தே மிமிக்ரி ஃபீல்டில் நான் ஸ்டேஜில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே நடிகர்கள வாய்ஸை பேசி வர்றது தான் ஒரு வளமையாக இருந்தது எல்லார்ட்டையும். ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, பாடகர்கள வாய்ஸை காப்பி பண்ணணும் என்கிறதுக்காக பேசுகிற வாய்ஸை தாண்டி பாடுற வாய்ஸ்களையும் மிமிக்ரி பண்ணுறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ விஜயகாந்த் சேர்கிற வாய்ஸ் எல்லோரும் பேசுவாங்க. மக்களே ஜாதி ஜாதிங்கிறீங்க, ஜாதி அவங்கள பெற்றுச்சு, இப்படி எல்லாருமே விஜயகாந்த் வாய்ஸை தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா, அண்ணா நான் ஒரு பூவோட ரோட்டில் நின்னேன் அப்படி அஜித் பேசுவார். பிறகு அவர் முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் ஹலோ மீட் பண்ணலாமா 1 2 3 அப்படி ஒரு சேஞ்ச் ஆகிச்சு வாய்ஸ். இப்படி ஆக்டர்ஸ் மாறுற வாய்ஸை வச்சு மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் சில பாடகர்கள வாய்ஸை காப்பி பண்ணியிருக்கிறேன். அந்த வாய்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது எந்தளவு மெச் ஆகுதுங்கிறதையும் பிரதர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2 வாய்ஸுமே எனக்கு பக்காவாக இந்தியாவில் உள்ள மாதிரியே பேசுகிறீங்க. உண்மையிலே ஆச்சரியம் தான். வேறு என்ன ஒரு நாட்டில் இப்போ மியூசிக் என்றாலே இசைஞானி இளையராஜா தான். அவரோட வாய்ஸில் ஒரு பாட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் கேளம்மா சின்ன பொண்ணே. உங்களை அருமையாக படிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் பேசி காட்டுங்களா பார்க்கக்கூடிய மக்கள்? வேறு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்ன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸை பேசுங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ நிறைய பார்க்க போகிறாங்க. அப்போது அந்த உங்களுக்கு மிமிக்ரி டேலண்ட் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸை பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுக்குன்னு சொல்லி பார்த்தா இப்போ ஓல்டு வாய்ஸில் வந்து ஜனகராஜ் காமெடி என்ற வாய்ஸ் இருக்குது. தம்பே நான் சாப்பிட வந்த நேரத்தில் அந்த ஸ்பாக் பிரதரை பார்த்துட்டு ஓடி வந்துட்டான் தம்பே. அப்படி காமெடியாக பேசலாம். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பக்கத்தில் என் மச்சான் மிமிக்ரி பண்ணுவார். அவர் வந்து கலக்க போவது யாரெல்லாம் வந்து முஜாஹிதின்னு சொல்லிட்டு KPO சாம்பியன் 4 or 5 வந்து 3rd place வந்தார். முஜாஹித் மற்றும் தமிழரசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரையும் வச்சு நான் மிமிக்ரி பண்ணேன். அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுனுச்சு. ஒரு இந்தியன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட இதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குங்க. உண்மையில் வேறு ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் காட்டுங்க, எனக்கு அந்த மக்கள் கொஞ்சம் சேரட்டும். தம்பி இங்கே என்ன சொல்லுது? பிரியாணி பிரியாணி சொல்லுதா? யார் திரும்ப கூட்டாளி இது? ஆமாம், VTV கணேஷ் வந்து. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு 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 வினு சக்கரவர்த்தியோட வாய்ஸ் வரும். என்னம்மா கண்ணு நீ இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கியா? ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லாருமே உன்னோட நல்லா பழகுறாங்களா? பத்திரமா இருந்துக்க கண்ணு. அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. ஒரு பாடல்களில் யாரோட வாய்ஸ்லாம் வேறு? பாடல்களில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸாக இருக்கிறதால ஏஆர் ரஹ்மான் சேர்ற வாய்ஸை வந்து நான் பாடும்போது நான் ஒரு ப்ரோக்ராமில் கூட சாம்பியன்ஷிப் தந்திருந்தாங்க எனக்கு. இப்போ நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்குறேன். ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும், வானின் நிலம் தேய்ந்து போகுமே, முன் கோப குயிலே பித்து பித்து கொண்டு தாவித்தேன் தாவித்தேன்
உன்னை எண்ணி நான் வாடி போவேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராதே. 5 புலங்களின் அழகிய ஆறுயிர மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. பாட்டு படிக்கிறதே கஷ்டம், அதில் இன்னொருத்தரோட குரலில் ரொம்ப அருமையாக படிக்கிறாரு. இன்னும் நான் நகைச்சுவாக சொல்கிறேன், என்னுடைய வாய்ஸை வந்து பாக்கியராஜ் வாய்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய கமெண்ட்ஸில். கிட்டத்தட்ட அதே மாதிரி கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாக்கியராஜ் இறந்து போயிட்டாரு, ஒரு நல்ல சினிமா கலைஞர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட வாய்ஸ் பேச முடியுமா உங்களுக்கு? அச்சோ அவர் வாய்ஸா கிட்டத்தட்ட அது உங்களோட வாய்ஸுக்கு மேட்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி இப்போ யுவன் சங்கர் ராஜா சேர்ற வாய்ஸ் அப்படி நிறைய பாடகர்களோட வாய்ஸை இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இந்தியனுடைய அரசியல் தலைவர்கள் யாரோட வாய்ஸ் ஆடி பேசலுமா உங்களுக்கு? சினிமா நடிகர் பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். அப்துல் கலாம் அவர் வாய்ஸும் பேசுகிறாரு. இதில் என்ன விஷயம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஸ்லாங் இருக்குல்ல, அது வந்து இயற்கையாக எல்லாருக்குமே வரும். இவங்க இலங்கை வந்து பேசும்போது டோட்டலாகவே வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து மிமிக்ரி நம்ம டோனில் பேசுறதுங்கிறது கூடுதல் மெனக்கிடும். வேற முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் மாதிரி பேச முடியுமா? மு க ஸ்டாலின் இல்லாது நான் கொஞ்சம் ஜெயலலிதா அம்மா மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது ஒரு லேடிஸ் வாய்ஸ் ட்ரை பண்ணி காட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நீங்கள் எல்லோரும் அன்போடு பழக வேண்டும். இப்படி அவங்க ஒரு அமைதியாக பெர்ஃபெக்டாக எங்கேயுமே தடுமாறாமல் பேசுவாங்க நம்ம ஜெயலலிதா. ஓகே, உண்மையிலே வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய டேலண்ட் இருக்குது. இவருடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். ஸ்ரீலங்காவிலையும் இவர் மிமிக்ரி சம்மந்தமான ஷோஸ் அது மாதிரி எதுவும் புக் பண்ணுறா கூட இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் கொடுத்தாரு இந்த மிமிக்ரி கலையில். அது நல்ல முறையில், ஏன்னா மிமிக்ரி நான் ஒரு விஷயம் தொழில் ஒரு வீடியோ போடுறோம். இந்த மிமிக்ரி பலகுரலை வச்சு நிறையவருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய அல்லது ஒருத்தர் மாதிரி பேசி அவருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் நம்ம நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த கலை, எந்த கலையிலையும் நல்லதும் இருக்கும், எல்லா விஷயத்துலையும் கெட்டது இருக்குது. இந்த கலையை நல்ல வழியில் பயன்படுத்தி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கூடிய அதில் பயன்படுத்தணும். அதை நீங்கள் வெற்றி பெறணும் இந்த தமிழ் சஃபாரி சொந்தங்கள் மூலமாக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி. தேங்க்யூ.